Hi friends, welcome to our channel PALLIYUTHU. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி சூப்பரா சாஃப்ட்டான ஒரு ஆப்பம் அதுக்கு கூட தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பம் செய்யறதுக்கு நாம 1 டம்ளர் இட்லி அரிசியும் 1 டம்ளர் பச்சரிசியும் எடுத்துக்கோம். இது ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு 1/2 டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம நல்லா ஊற வச்சுக்கணும். கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஒரே இதாக. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டையும் அரிசியை மட்டும் தனியாக ஊற வச்சுட்டு உளுந்தையும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. உளுந்து வெந்தயம் தனியாக ஆட்டும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மாவு வந்து உபரியாகி வரும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆப்பம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி மறுபடியும் எனக்கு பிரித்து அரைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூட கொஞ்சம் வந்து மாவு ஊற்றும் போது லைட்டாக சோடாப்பு கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பம் சாஃப்டாக வரும். நீங்கள் தனியாக அரைச்சிங்க அப்படின்னா சோடாப்பு உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த மாவே வந்து உளுந்து மாவு நிறையா இருக்கனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நான் அந்த அரிசி உளுந்து தனியாக ஆட்டி போட்டிருக்கேங்க. இப்போது அரிசி உளுந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு உளுந்தை தனியாக அரிசியை தனியாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஊற வச்சு நைட்டே ஆட்டி வச்சுட்டேன். இப்போ காலையில் பாருங்கள் இந்த மாவு நல்லா மேலே உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு உப்பி வரும். இப்போ இந்த மாவில் நம்ம உப்பு சேர்க்கல, இனிமேல் தான் உப்பு சேர்த்தணும். நல்லா இந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா பொசு பொசுன்னு வரும். இப்போது இதில் உப்பு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஆப்ப சட்டி வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடானோடனே அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊற்றிட்டும் இப்படி சுற்றி விடலாம். இப்போது இதனால் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு மூடி வச்சிடணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த பபுள்ஸ் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும். மாவு உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் ஆப்பம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஆப்பம் ரெடி. இப்போ இதே இன்னொரு மெத்தடில் எப்படி ஊற்றுறது நான் காமிக்கிறேன். இப்படி உங்களுக்கு சுற்றுறதுக்கு வரல அப்படின்னா மாவு எடுத்து விட்டுட்டு கரண்டிலேயே நம்ம சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள் சுற்றி நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு தேங்காயை இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே நாம் ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காயை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம வடிகட்ட வேண்டிதான். இப்போது இந்த தேங்காயெல்லாம் இதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதெல்லாம் தூள் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தடவை தூள் வர மாதிரி அடித்தாச்சு. இப்போது இதில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இது ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. நம்ம இது பால் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் அப்படியே வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதை வந்து சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பால். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இது தண்ணி எடுத்து வச்சிடலாம். அதை இன்னொரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம்.
பாருங்கள், இந்த பிழிஞ்சு வச்சதெல்லாம் மறுபடியும் நம்ம ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது செகண்ட் டைம் அரைச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போது நம்ம பால் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி. இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாட்ட வச்சுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நீங்கள் சாதாரணமாகவே வீட்டில் செஞ்சு குடிக்கலாம். அல்சர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புண்ணு வந்து சீக்கிரம் காயும். அதனால் வந்து நீங்கள் ரெகுலராகவே இதை வந்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய சூப்பரான ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி. இன்றைக்கி எப்படி சாஃப்டான ஆப்பம் தேங்காய் பால் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.